வணக்கம். இன்னைக்கு நூலாற்றுப்படையில் நாம் பார்க்க போகிற புத்தகம் தமிழீழ வில்லல்கள் காலமும் வரலாறும். இந்த நூலினுடைய ஆசிரியர் சேரன் செங்குட்டுவன். தமிழீழ வள்ளல்கள் இது ஒரு வரலாற்று ஆய்வு நூல். இந்த புத்தகத்தை படித்த பிறகு வரலாற்று தொடர்பான பல கேள்விகளுக்கு எனக்கு விடை கிடைச்சது. குறிப்பாக வேள்பாரி நாவலை படித்த பிறகுதான் எனக்கு அதிகப்படியான கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், வேள்பாரி நாவலை படிக்க தொடங்கும் போதே இந்த புதினம் உண்மை வரலாற்றை மையப்படுத்தின ஒரு கற்பனைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதை படிக்க ஆரம்பித்த பிறகு இதில் எது உண்மை எது கற்பனை அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தீர்த்துக்க தான் நான் இந்த தமிழீழ வள்ளல்கள் புத்தகத்தை படித்தேன். வள்ளல்கள் சம்பந்தமான சந்தேகங்களை எனக்கு தீர்த்து வச்சது மட்டும் இல்லாமல் மன்னர்கள் புலவர்கள் பற்றி பல புதிய செய்திகளை தெரிஞ்சுக்க எனக்கு இந்த நூல் உதவியாக இருந்துச்சு. பொதுவாக எனக்கு ஆய்வு நூல்கள் படிக்கிறதுல அதிக நாட்டம் இல்லை. அதனாலேயே இந்த புத்தகம் எனக்கு கைக்கு கிடைச்சும் பல மாத காலம் படிக்காமையே வச்சுருந்தேன். ஆனால் வேள்பாரி படித்த பிறகு என்னோட மனசில் எழுந்த பல கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சுக்கிற நோக்கத்தில் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன். இந்த புத்தகம் எனக்கு மற்ற ஆய்வு நூல்கள் மாதிரி தூக்கம் வர வைக்காமல் எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டாமல் ரொம்ப வேகமாகவே பக்கங்கள் நகர்ந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்துலையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட பல புதிய செய்திகள் தான். முதல்ல எந்தெந்த கேள்விகளுக்கு இந்த புத்தகம் மூலியமாக எனக்கு விடை கிடைச்சதுன்னு பார்க்கலாம். உண்மையிலேயே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் பாரி ஆட்சி செய்த பரம்பு மலை இருக்கா? இந்த கேள்விக்கான பதில் இல்லைங்கிறது தான். என்னது, பாரி ஆட்சி செய்த பரம்பு மலை பச்சை மலை தொடரில் இல்லையா? அப்போ வேற எங்கே இருக்கு அப்படின்னா, அது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் சிங்கமுன்னரிக்கு பக்கத்தில் இருக்க பிரான்மலையில தான் பாரி ஆட்சி செய்த பரம்பு மலை இருக்கு. பிரான்மலை தான் பரம்பு மலைன்னு சொல்றதுக்கான காரணம், பச்சை மலை தொடரில் எந்த இடத்துலையும் பாரி பற்றின ஒரு சிறு குறிப்பு கூட கிடைக்கல. ஆனால் பிரான்மலையில் பாரி வேட்டை அப்படிங்கிற விழாவை வருடா வருடம் பாரிக்காக அந்த ஊர் மக்கள் எடுக்கிறாங்க. இது முக்கியமான காரணங்களில் ஒன்று. இது மட்டும் இல்லாமல் பல நிலவியல் சார்ந்த காரணங்களையும் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் முன்வைக்கிறாரு. இரண்டாவது, பாரியை கொண்ட மூவேந்தர்கள் யாரு? கதையில் குறிப்பிட்ட மூவேந்தர்களா இல்லை வேற யாருமா? வேள்பாரி புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க மூவேந்தர்களுக்கும் பாரி வாழ்ந்த காலத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சொல்லப்போனால் குலசேகர பாண்டியனை தவிர மற்ற 2 வேந்தர்கள் வாழ்ந்ததற்கான எந்த ஆதாரமும் வரலாற்றில் இல்லை. பாரியை கொன்றது புத்தகத்தில் குறிப்பிட்ட வேந்தர்கள் இல்லைன்னா அவங்க உண்மையான பெயர்கள் என்னன்னு கேட்டால் அதுக்கான பதிலையும் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கார். பாரியை கொன்ன அந்த மூவேந்தர்களுடைய பெயர்களை ஆதாரத்தோட நமக்கு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அந்த 3 பேர் யாருன்னு இந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா, இந்த 7 வள்ளல்களோட காலம் என்ன? 7 வள்ளல்களில் பாரி தான் முதன்மையானவரா? நான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 7 வள்ளல்களும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லைன்னு இந்த புத்தகத்தை படித்த அப்புறம் புரிஞ்சுது. 7 வள்ளல்களில் ஒரு சிலர் ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்களாகவும் சிலர் வேறு வேறு வாழ்ந்தவர்களாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 வள்ளல்களில் பாரி தான் முதல்ல தோன்றினவர்னு நம்மள நிறையா பேர் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் 7 வள்ளல்களில் காலத்தால் பிந்தியவர் ஆய் ஆண்டிரன். இந்த 7 வள்ளல்களுக்குமே தனித்தனி சிறப்புகள் இருக்கு. 7 பேரில் பாரி தான் வீரம், நாட்டு வளம், வள்ளல் குணம்னு எல்லாத்துலேயும் சிறந்தவர்னு வேள்பாரி நாவலை படித்தவங்க நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பாரியை விட சிறந்த வள்ளல்களும் வாழ்ந்து இருக்காங்கன்னு இந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்லப்போனால் 7 வள்ளல்களுடைய வீரத்தையும் சிறப்பையும் ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கதாபாத்திரம்தான் வேள்பாரி. இது மற்ற வள்ளல்கள் பற்றி படிக்கும்போது நமக்கு தெரியும். இறுதியாக இந்த புத்தகத்தினுடைய பேர் காரணம். நம்ம 7 வள்ளல்களில் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவோம். ஆனால் எப்போதாவது முதல் 7 வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் யாருன்னு யோசிச்சிருக்கோமா? முதல் மற்றும் இடையேழு வள்ளல்கள் பற்றிய செய்தி சங்க இலக்கியங்களில் இல்லை. அது மட்டும் இல்லாமல் முதல் 7 வள்ளல்கள் மற்றும் இடையேழு வள்ளல்களில் இருக்கிற 14 பெயரில் 2 பெயர் தவிர மற்ற அனைத்தும் வடமொழி இலக்கியங்களில் நாம் கேள்விப்பட்ட பெயர்கள். எனவே தமிழகத்தை சேர்ந்த வள்ளல்கள்னு நம்ம பார்த்தா மொத்தம் 7 பேர். அவர்களுக்கு முன் யாரும் இல்லைங்கிற போது அவர்களை கடையேழு வள்ளல்கள்னு சொல்ல எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால தான் இந்த புத்தகத்துக்கு தமிழேழு வள்ளல்கள் காலமும் வரலாறும் அப்படின்னு பெயர் வச்சிருக்காரு இந்த புத்தகத்துடைய ஆசிரியர். நீங்கள் வள்ளல்கள் பற்றியும் அவங்க வரலாறு பற்றியும் எளிய மொழிநடையில் ஒரு புத்தகமாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழீழ வள்ளல்கள் ஒரு சிறந்த புத்தகம். இந்த புத்தகத்துடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாசிப்பை நேசிப்போம். நன்றி.